வணக்கம். இயேசு சிலுவையில அறையப்படுறதுக்கு முன்னாடி அந்த கடைசி சில மணி நேரத்துல என்னதாங்க நடந்திருக்கும்? மத்தேயு 26ஆம் அதிகாரம் ஒரு த்ரில்லர் மாதிரி அந்த சம்பவங்களை எல்லாம் நம்ம கண் முன்னாடி கொண்டு வருது. வாங்க, அந்த தியாகம், துரோகம், மனுஷ உணர்ச்சிகள் எல்லாம் ஒன்னோடு ஒன்னு மோதின அந்த தருணங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த அதிகாரத்தோட ஆரம்பமே ரொம்ப பரபரப்பானது. ஏன்னா ஒரே நேரத்துல ரெண்டு திட்டங்கள் நடக்குது. ஒரு பக்கம் இயேசு ரொம்ப தெளிவா சொல்றாரு, நான் சிலுவையில அறையப்பட போறேன்னு. இது ஒரு தெய்வீக திட்டம்னு அவர் சொல்றாரு. அதே நேரம் இன்னொரு பக்கம் மத தலைவர்கள் அவரை ரகசியமா கைது பண்ண ஒரு பயங்கரமான சதி திட்டம் போடுறாங்க. பாத்தீங்களா, தெய்வீக திட்டமும் மனுஷனோட சதியும் நேருக்கு நேர் மோதுது. சரி, அடுத்து நம்ம பார்க்க போறது ரெண்டு சம்பவங்கள். ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படியே நேர் எதிர். ஒன்னு உச்சக்கட்ட பக்தியை காட்டுது, இன்னொன்னு நம்ப முடியாத துரோகத்தை காட்டுது. யோசிச்சு பாருங்க, பெத்தானியாவுல இயேசு ஒரு வீட்ல விருந்துல இருக்காரு. அப்போ யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. ஒரு பெண் வராங்க, அவங்க கையில ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான ஒரு வாசனை தைலம். அதை அப்படியே எடுத்து இயேசுவோட தலையில ஊத்துறாங்க. அந்த ரூம் முழுக்க வாசனையா மாறுது. இது எவ்வளோ பெரிய அன்புல செஞ்ச செயல். ஆனா சீடர்களுக்கு இது வீண் செலவா தெரியுது. ஐயோ, இதை வித்து ஏழைகளுக்கு கொடுத்துருக்கலாமேன்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. ஆனா இயேசு என்ன சொல்றாரு தெரியுமா? அவங்கள தடுக்காதீங்கன்னு சொல்றாரு. அவர் பார்வையில இது வீண் செலவே கிடையாது. சீஷர்களுக்கு புரியாத ஒண்ணு அந்த பெண்ணுக்கு புரிஞ்சிருக்கு. அவங்க என்னோட அடக்கத்துக்காக என்ன தயார் பண்றாங்கன்னு சொல்றாரு. பாருங்க, இது வெறும் பக்தி மட்டும் இல்ல, இது ஒரு ஆழமான புரிதல். அந்த பெண்ணோட விலை மதிக்க முடியாத தியாகத்துக்கு அப்புறம் கதை அப்படியே வேறொரு நம்பருக்கு போகுது. 30. இந்த நம்பருக்கு என்ன அர்த்தமா இருக்கும்? யோசிச்சு பாருங்க. ஆமா, 30 வெள்ளிக்காசு. அந்த பெண் காட்டின தியாக அன்புக்கு அப்படியே ஆப்போசிட். ஒரு மனிதனின் விலை. இயேசுவோட 12 சீஷர்கள்ல ஒருத்தனான யூதாஸ் காரியோத்து, அவர்தான் இயேசுவை காட்டி கொடுக்கறதுக்காக தலைமை குருக்கள் கிட்ட இருந்து வாங்கின விலை இது. அடுத்ததா நாம இறுதி இரா போஜனத்துக்கு வர்றோம். இது வெறும் பஸ்கா பண்டிகை சாப்பாடு மட்டும் இல்ல. இயேசு இத ஒரு புது ஆழமான அர்த்தம் இருக்கிற ஒரு சடங்கா மாத்துறாரு. இந்த நேரத்துல தான் கிறிஸ்தவ நம்பிக்கையோட மைய சடங்குகள்ல ஒன்னான திருவிருந்து உருவாகுது. இயேசு அப்பத்தை எடுத்து அது தன்னோட சரீரத்தை குறிக்குதுன்னு சொல்றாரு. அப்புறம் திராட்சரசம் இருக்கிற கிண்ணத்தை எடுத்து இது ஒரு புது உடன்படிக்கையோட இரத்தம், பாவ மன்னிப்புக்காக சிந்தப்பட போற இரத்தம்னு சொல்றாரு. திடீர்னு அந்த ரூம்ல ஒரு நிசப்தம், ஒரு பதட்டம். இயேசு சொல்றாரு, உங்கள ஒருத்தன் என்னை காட்டி கொடுப்பான்னு. எல்லா சீஷர்களும் அதிர்ச்சியாகி ஒவ்வொருத்தரா, ஆண்டவரே அது நானா அப்படின்னு கேக்குறாங்க. யூதாசும் அதே கேள்வியை கேட்கும்போது இயேசுவோட பதில் அந்த துரோகத்தை உறுதி செஞ்சிடுது. இப்போ கதை விசுவாசத்தோட ஒரு கடுமையான சோதனை பக்கமா நகருது. கெத்செமனே தோட்டத்துல நடந்த அந்த உணர்ச்சி போராட்டத்தையும் வரப்போற தோல்விகளை பத்தின தீர்க்க தரிசனத்தையும் நம்ம பார்க்க போறோம். தோட்டத்துக்கு போற வழியில இயேசு ஒரு அதிர்ச்சியான விஷயத்த சொல்றாரு. இன்னைக்கு ராத்திரி நீங்க எல்லாரும் என்ன கைவிட்டு ஓடி போயிடுவீங்க. ஆனா அவரோட ரொம்ப முக்கியமான சீடனான பேதுரு இதை ஏத்துக்கவே இல்ல. எல்லாரும் உங்களை விட்டு போனாலும் நான் போகவே மாட்டேன்னு ரொம்ப உறுதியா சொல்றாரு. ஆனா இயேசு பேதுரு கிட்ட ரொம்ப கான்கிரீட்டா சொல்றாரு, இந்த ராத்திரி சேவல் கூவுறதுக்கு முன்னாடி நீ என்ன 3 தடவை எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவ. அந்த வார்த்தைகள்ல இருந்த நிச்சயம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு உணர்த்துது. கெத்செமனே தோட்டத்துல இயேசு இதுவரைக்கும் அனுபவிக்காத ஒரு மரண வேதனையோட ஜெபம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா பாருங்க, தனக்கு துணையா இருக்க சொன்ன அவரோட 3 நெருக்கமான சீஷர்கள் கூட சோர்ந்து போய் தூங்கிடுறாங்க. இது இயேசுவோட தனிமையையும் சுத்தி இருந்த மனித பலவீனத்தையும் அப்பட்டமா காட்டுது. இதுதான் அந்த ஜபத்தோட மையம். பயங்கரமான வேதனையில இருந்தாலும் இயேசுவோட ஜபம் முழுமையான கீழ்ப்படிதலை காட்டுது. ஏன் விருப்பம் இல்ல, உங்க விருப்பப்படியே நடக்கட்டும். இதுதான் அவரோட தியாகத்தோட அஸ்திவாரம். இப்போ நாம கதையோட உச்சக்கட்டத்துக்கு வந்துட்டோம். துரோகம், கைது, இயேசு சொன்னது அப்படியே நடக்கிறதுன்னு எல்லாமே அடுத்தடுத்து நடக்க போகுது. வாள், தடியோட ஒரு பெரிய கூட்டம் வருது. அவங்களுக்கு வழிகாட்டிட்டு வர்றது யூதாஸ். அவன் ஏற்கனவே பேசி வச்ச மாதிரி இயேசுவ ஒரு முத்தத்தால அடையாளம் காட்டுறான். யோசிச்சு பாருங்க, நட்போட அடையாளமா இருந்த முத்தம் அங்க துரோகத்தோட சின்னமா மாறுது. இயேசுவ பாதுகாக்க ஒரு சீடர் வாள உருவி சண்டை போடுறாரு. ஆனா இயேசு உடனே அந்த வன்முறையை நிறுத்துறாரு. அப்போதான் பயம் எல்லாரையும் ஆட்கொள்ளுது. அவரை பின்பற்றுவோன்னு சொன்ன அத்தனை சீடர்களும் அவரை தனியா விட்டுட்டு தப்பிச்சு ஓடிடுறாங்க. அதே நேரம் பேதுரு அங்க முற்றத்துல இருக்காரு. முதல்ல ஒரு வேலைக்கார பொண்ணு, அப்புறம் இன்னொருத்தங்க, கடைசியா ஒரு கூட்டன்னு 3 தடவை அவரை இயேசுவோட இருந்தவன்னு அடையாளம் காட்டுறாங்க. ஒவ்வொரு தடவையும் பேதுரு எனக்கு அவரை தெரியாதுன்னு மறுக்கிறாரு. 3வது தடவை மறுத்த உடனே இயேசு கணிச்ச மாதிரியே சேவல் கூவுது. அந்த சேவல் கூவுற சத்தம் கேட்டதும் இயேசு சொன்ன வார்த்தைகள் பேதுருவுக்கு ஞாபகம் வருது. தான் செஞ்ச தப்ப உணர்ந்து மனசு உடைஞ்சு வெளியே போய் கதறி அழுறாரு. சரி, இந்த நிகழ்வுகள்ல இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்னன்னு இப்ப சுருக்கமா பார்க்கலாம்.
இந்த அதிகாரம் நமக்கு சில ஆழமான விஷயங்களை சொல்லிக் கொடுக்குது. அந்த பெண் மூலமா உண்மையான பக்திங்கிறது வெறும் வார்த்தை இல்ல, அது ஒரு தியாக செயல்னு பார்க்கறோம். யூதாஸ் மூலமா துரோகம் நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட இருந்து கூட வரலாங்கிற ஒரு கஷ்டமான உண்மையை புரிஞ்சுக்கிறோம். பேதுருவோட வீழ்ச்சி நம்மளோட பலவீனத்தை ஞாபகப்படுத்துது. ஆனா அவரோட கண்ணீர் மனம் திரும்புதலுக்கான வழி எப்போ இருக்குன்னு காட்டுது. எல்லாத்துக்கும் மேல இது எல்லாமே ஒரு பெரிய தெய்வீக திட்டத்தோட ஒரு பகுதி தான். இந்த முழு அதிகாரத்தோட முக்கியமான செய்தி இதுதாங்க. தன்னை சுத்தி துரோகமோ துன்பமோ சூழ்ந்திருந்தப்பவும் இயேசுவோட செயல்கள்ல அன்பு, கீழ்ப்படிதல், மன்னிப்பு இதுதான் இருந்துச்சு. அவர் மனப்பூர்வமா அந்த தியாகத்தை நோக்கி நடந்தாரு. இந்த நிகழ்வுகள் நம்ம முன்னாடியே ஒரு முக்கியமான கேள்வியை வைக்குது. நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்களே நம்மள காட்டி கொடுக்கும்போது தன்னலமற்ற அன்பை காட்டுறதுனா எப்படி இருக்கும்? இது நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி. ராஜா வந்தார், அன்பை காட்டினார், உலகம் முழுவதும் நம்பிக்கை தந்தார். துன்பம் வந்தாலும் பயமில்லை, இயேசு நாமம் சொன்னார், வெற்றி நிச்சயம். சீஷர்களுடன் அவர் உட்கார்ந்தார், அன்பு வார்த்தைகள் அவர் சொல்லினார். அப்பம் உடைத்து கிண்ணம் கொடுத்தார், உயிரின் ரகசியம் அவர் காட்டினார். ஒளி போல அவர் வாழ்வு பிரகாசம், உண்மை பாதை அவர் வழிகாட்டும். நம்பிக்கை விதை நம்முள் விதைத்தார், இயேசு அன்பு என்றும் நிலைக்கும். இயேசு ராஜா வந்தார், அன்பை காட்டினார், உலகம் முழுவதும் நம்பிக்கை தந்தார். துன்பம் வந்தாலும் பயமில்லை, இயேசு நாமம் சொன்னால் வெற்றி நிச்சயம். தோட்டத்தில் அவர் ஜெபம் செய்தார், தேவன் சித்தம் நடக்க வேண்டும் என்றார். இருள் வந்தாலும் அவர் ஒளி, அன்பின் வழி என்று